Hi guys. ஸோ மல்டிபிள் அக்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக சிங்கிள் அக்சஸ்னால் என்ன, மல்டிபிள் அக்சஸ்னால் என்னங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கன்சிடர் ஒரு ரூம் இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு கீ தான் இருக்குது, ஒரு பர்சன்ட்டை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போனா அந்த பர்சன் மட்டும்தான் அந்த ரூமை அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்து சிங்கிள் அக்சஸ். இது நிறையா மல்டிபிள் கீஸ் வந்து டூப்ளிகேட் கீ கொடுத்து நிறைய யூசர்ஸ்கிட்ட கொடுத்துருக்கேன். அப்போ அந்த நிறைய யூசர்ஸ் என்ன பண்ணலாம், அந்த ரூமை அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் மல்டிபிள் அக்சஸ். கம்யூனிகேஷனில் we are allocating some frequency spectrum. அந்த frequency spectrum-ஐ ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒரே ஒரு ரிசீவர்னால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் சிங்கிள் அக்சஸ், இல்லாட்டினா பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அதே சேம் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமை ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் நிறைய யூசர்ஸ் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மல்டிபிள் அக்சஸ். ஸோ கம்யூனிகேஷனில் இட்ஸ் பிளேயிங் த வைடல் ரோல். அதனால தான் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தியரி, சேட்டலைட் கம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின்ஸை பற்றி கேட்டிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த டாபிக். மல்டிபிள் அக்சஸ் ஸ்கீம்னா என்னென்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அதை நான் மொபைல் கம்யூனிகேஷனில் டிஸ்கஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெனி மொபைல் யூசர்ஸ் ஹேஸ் சைமல்டேனியஸ்லி a finite amount of a radio spectrum. ஒரு ரேடியோ ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அதை நிறைய மொபைல் யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சேட்டலைட் கம்யூனிகேஷன் போனீங்கன்னா ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் நிறைய யூசர்ஸ் வந்து அதை அந்த சேட்டலைட்டை அக்சஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நம்மளோட டிஷ் டிவி. ஸோ இது சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஸோ பேசிக் டெஃபினிஷன் என்னென்னா, ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஸ்பெக்ட்ரமை மெனி யூசர்ஸ் அக்சஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் தான் மல்டிபிள் அக்சஸ். இதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ், time division multiplexes, code division multiplexes. For example, let's consider the same door example. Key வச்சும் அதை ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்சும் ஓப்பன் பண்ணலாம். எப்படி அந்த டோரை அக்சஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து இட்ஸ் வேரிங். சிமிலர் டு தட் நிறைய யூசர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே எப்படி அக்சஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து மெயினாக 3 மல்டிபிள் அக்சஸ் டெக்னிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் அவங்க அக்சஸ் பண்ண போகிறாங்க. டைம் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ், டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸில் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அக்சஸ் பண்ண போகிறாங்க. கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸஸ், டிஃப்ரெண்ட் கோடிங் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்பெக்ட்ரமை ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமை அக்சஸ் பண்ண போகிறாங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, ஸ்பெக்ட்ரல் எஃபிஷியன்சி வில் பி மோர். பை யூஸிங் அ மினிமம் பேண்ட்வித், கொஞ்சம் பேண்ட்வித்தை வச்சுட்டு என்னால் நிறைய யூசர்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் த மல்டிபிள் அக்சஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக், லெட்ஸ் கோ டு த டிடிஎம்ஏ. இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இதை எக்ஸாமில் எழுதக்கூடாது, ஜஸ்ட்டு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் ரூமில் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இருக்குது. பட் 50 யூசர்ஸ் வாண்ட் டு அக்சஸ். ஸோ அதை நான் எப்படி அக்சஸ் கொடுக்க போகிறேன்னா, ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து 5 மினிட்ஸ் தான் பேசணும், அந்த மாதிரி அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போது 55 பேருக்கு நான் என்ன கொடுக்கணுன்னா, டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ் வந்து நான் கொடுக்கணும். ஸோ எப்படி நான் கொடுக்கலாம், 8 o'clock நீ பேசு, 8:05க்கு நெக்ஸ்ட் பர்சன் பேசு, 8:10க்கு அடுத்தவங்க பேசு, அந்த மாதிரி வந்து நான் டைம் பிரித்து கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதனால் என்ன வரும், கண்டினியூஸாக யாரும் பேச முடியாது. ஒருத்தர் பேசி முடித்தாதான் இன்னொருத்தர் வந்து பேச முடியும். ஸோ அதனால் இது வந்து நான் கண்டினியூஸ் ப்ராசஸ். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு பர்சன் 8 o'clock பேசுகிறாரு, செகண்ட் பர்சன் 8:05ன்னு உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 8:05 வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், உடனே இமீடியட்டாக நீ என் ஃபோனை வைத்து என்னோட டைம் நான் சொல்லிடுவேன். அதுக்கு பேர் வந்து பர்ஸ்ட் இன் நேச்சர். ஸோ ஒருத்தவங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த நாள் 8:05 வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்க டைம் 8:05. ஸோ திஸ் இஸ் த திங்ஸ் யூ ஹவ் டு கன்சிடர். அதுக்கப்புறம் என்ன சண்டை வரும், ஒருத்தருக்கு 5 மினிட்ஸ், இன்னொருத்தருக்கு 10 மினிட்ஸ், அந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் டைம் பிரித்து கொடுத்துட்டேன்னா அவங்களுக்குள்ளே சண்டை வரும். ஸோ பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் வச்சு எல்லாருக்குமே 5 மினிட்ஸை பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் வரும், அந்த 50 மெம்பர்ஸ்லையும் யார் ஃபஸ்ட்டு பேசணும், யார் செகண்ட் பேசணும். ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுவோம், ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் நம்பர் வைஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டை இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. Let's go to the TDMA now. So TDMA என்னன்னா டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸஸ். ஒரு பர்டிகுலர் பேண்ட்வித் இருக்குது, அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்டில் அக்சஸ் பண்ண போகிறேன். அப்போ ஈச் யூஸருக்கும் ஒரு டைம் ஸ்லாட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ இதில் என்ன வரும், ஒரு பஃபர் அண்ட் பர்ஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணும்,
அடுத்து வந்து எனக்கு கால் என்னோட டைம் வந்தோடனே நான் இமீடியட்டாக நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். பட் ஆனால் இட்ஸ் a நான் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒருத்தர் பேசி முடித்தா தான் இன்னொருத்தவங்க பேசி முடிக்க முடியும். ஸோ ஐ ஹாவ் டு வெயிட் அன்டில் என்னோட டைம் ஸ்லாட்ஸ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஸோ லெட் see the futures of TDMA ஸோ தட் அந்த ஸ்டோரியையும் இதையும் ரிலேட் பண்ணுங்கள். தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அபவுட் த TDMA. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சிங்கிள் கேரியர் ஃப்ரீக்வன்சியை செவரல் யூசர்ஸ் கோயிங் டு அக்சஸ், அதான் டெஃபனிஷன். ஸோ அடுத்து ஈச் யூசர்ஸ் மேக்ஸ் த நான் ஓவர்லாப்பிங் டைம் ஸ்லாட்ஸ். இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒருத்தர் 8 o'clock இன்னொருத்தனுக்கு வந்து 8:05, அடுத்து 8:10, 5 minutes. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஃபார் யூசர்ஸ் ஆஃப் TDMA இட்ஸ் நான் கண்டினியூஸ். ஏன்னா அவர் பேசி முடித்தார்னா அடுத்தவங்க பேச போகிறாங்க, அவர் பேசி முடித்தார்னா நெக்ஸ்ட் பர்சன் பேச போகிறாங்க. அதனால் வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் தான் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதனால் உங்களோட பேட்டரி கன்சம்ஷன் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப லாங் டைமாக இருக்கும். ஏன்னா பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் பேச போகிறாங்க. ஜஸ்ட் கன்சிடர், ஒரு சில காலேஜ்லாம் வந்து ஹாஸ்டலில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் ஃபோன் அலோவ் பண்ணுவாங்க. அந்த ரிமைனிங் டைமில் அந்த ஃபோன் வந்து நான் யூஸில் தான் இருக்குது. அப்போ பேட்டரி கன்சம்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், 2 நாளைக்கு கூட சார்ஜ் நிற்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் டிரான்ஸ்மிஷன் இன் TDMA, ஏன்னா ஒருத்தர் பேசி முடித்தார் தான் இன்னொரு இடத்த பேசுகிறாரு. த ஹேண்ட் ஆஃப் ப்ராசஸ் இஸ் மச் சிம்பிளர் ஃபார் எஸ் சப்ஸ்கிரைபர் யூனிட். ஹேண்ட் ஆஃப் பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் கிளிம்பிங் கொடுக்குறேன். ஹேண்ட் ஆஃப்னா ஒரு ஓவர்லேப் ரீஜியன், ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகும்போது டவர் வந்து யாருக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறத கன்ஃபியூஷன் ஆகும், எந்த டவர் வந்து மொபைலுக்கு சர்வீஸ் கொடுக்குறதுன்னு. ஸோ எவ்ரி திங் வில் பி சென்ட் டு த MSC. MSC வில் டிசைட் யார் வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்களுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகும். அந்த சுவிட்ச் ஓவர் ஆகலை, கால் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை வந்து காலை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹேண்ட் ஆஃப். ஸோ இப்போ நான் பர்டிகுலர் டைம் பீரியட் தான் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குறேன். அந்த டைமில் போயிட்டு ஒரு சுவிட்ச் ஓவர் ஆகிற இடத்துல கொண்டு போயிட்டு நான் யாருக்கும் வந்து டைமை பிரித்து கொடுக்க முடியாது. அப்புறம் அவர் சண்டைக்கு வருவார், ஃபோன் டவரே ஒர்க் ஆகலை, அந்த இடத்துல எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு. தட்ஸ் அ பாயிண்ட் தே ஆர் மென்ஷன் ஹியர். பிகாஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் டிரான்ஸ்மிஷன் இன் TDMA the hand off process is much simpler. ஏன்னா அந்த டைமில் நான் அலோகேட்டே பண்ண மாட்டேன். தட்ஸ் a reason behind that. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ் பிரிச்சிருக்காங்க. அதனால் வந்து டியூப்ளெக்சர்ஸ் ஆர் நாட் நெசசரி. ஸோ பர்டிகுலர் டைமில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்று டிரான்ஸ்மிட் பண்ண போகிறேன், இல்லாட்டினா ரிசீவ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு கொடுத்துருக்க டைம் 8 o'clock to 8:05. அந்த பர்டிகுலர் 5 minutesல எதர் நான் ஃபோன் பேச போகிறேன், இல்லாட்டினா ஃபோனை ரிசீவ் பண்ண போகிறேன். அதனால் டியூப்ளெக்சருங்கிற கான்செப்ட் தேவையில்லை. அடுத்து அடாப்டிவ் ஈக்குவலைசேஷன் இஸ் நெசசரி. ஸோ ஈக்குவலைசருங்கிறது கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் நான் பர்டிகுலர் டைம் ஸ்லாட் நான் பிரித்து கொடுத்துட்டேன்னா, ஸோ தர் இஸ் நோ ஓவர்லாப் பிட்வீன் த செல்ஸ், ஃப்ரீக்வன்சியில் நடக்காது. அதனால் இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் வில் பி அவாய்டட். பட் ஆனால் இங்கே வந்து நான் என்ன சொன்னேன், ஈக்குவலாக வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும் டைம் பீரியடுக்கு. அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு அடாப்டிவ் ஈக்குவலைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஹை சிங்க்ரோனைசேஷன் ஓவர் ஹெட் இஸ் நெசசரி. இதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். யார் ஃபஸ்ட்டு பேசணும், யார் செகண்ட் பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், யாருக்கிட்ட பேசணும், இது எல்லாமே TDMAல தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் யூ கேன் அக்சஸ் த ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை டைமை வச்சு உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 7 கீ பாயிண்ட்ஸையும் அந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எழுதலாம். ஸோ என்ன ஸ்டோரி சொன்னோம், ஒரே ஒரு ஃபோன் தான் எல்லா 50 பேரும் வந்து அதை அக்சஸ் பண்ணுறாங்க. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒரே ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி, எல்லா யூஸரும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால நான் என்ன பண்ணணும், நான் ஓவர்லாப்பிங் டைம் ஸ்லாட்ஸை பிரித்து கொடுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 minutesனால் அதை வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டேட்டா டிரான்ஸ்மிஷன் யூசர் ஆஃப் நான் கண்டினியூஸ். ஏன்னா ஒருத்தர் பேசி முடிச்சு தான் செகண்ட் ஒருத்தவங்க பேச போகிறாங்க. அதனால் பேட்டரி கன்சம்ஷன் இஸ் லோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கண்டினியூஸாக இருக்கிறதுனால ஹேண்ட் ஆஃப் வந்து நடக்காது. ஏன்னா அந்த பீரியடில் நான் டைம் ஸ்லாட்ஸ் யாருக்கும் அலோகேட் பண்ண மாட்டேன். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டியூப்ளெக்சர் வந்து நெசசரி கிடையாது. ஏன்னா எய்தர் ஐ எம் கோயிங் டு டிரான்ஸ்மிட் ஆர் ரிசீவ். அடுத்து அடாப்டிவ் ஈக்குவலைசேஷன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஈக்குவலாக வந்து நம்ம பிரித்து கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அடுத்து ஹை சிங்க்ரோனைசேஷன் ஓவர் இட் இஸ் நெசசரி. யார் ஃபஸ்ட்டு பேசணும், யார் செகண்ட் பேசணும், யார்கிட்ட பேச போகிறாங்க, எவ்வளோ டூரேஷன் பேச போகிறாங்க, அது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் கோ ஃபார் TDMA. ஸோ திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு ரிமெம்பர் த TDMA. லெட்ஸ் கோ டு த FTMA. ஸோ FTMAல என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஸ்லாட்ஸை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. இதே TDMAல பார்த்தீங்கன்னா
ஒரே ஃப்ரீக்வன்சியை தான் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ். அதனால் இந்த பாக்ஸை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று போட்டிருப்பாங்க. ஏன்னா சேம் ஃப்ரீக்வன்சியை செவரல் யூசர்ஸ் ஆர் யூஸிங் பட் வித் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸ், ஒரு கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால தான் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு பின்னாடி இன்னொரு பாக்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண போகிறோம். அப்போனா 50 பேருக்கும் நான் 50 ஃபோனை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கான்செப்டை யோசிச்சு பாருங்கள். முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்க டைம் வந்தால் தான் பேச முடியும். ஒருத்தவங்க பேசி முடித்தோன்னே தான் இவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசி முடிக்காட்டினாலும் அவங்க டைம் வந்துருச்சுன்னா என் டைம் சொல்லிட்டு பர்ஸ்ட் ஆகி எனக்கு ஃபோனை வாங்குறாங்க. நான் கண்டினியூஸாக இருக்குது. எமர்ஜென்சினாலும் யூ ஹவ் டு வெயிட் ஃபார் யுவர் டைம் ஸ்லாட். அதான் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 50 பேருக்கும் நான் 50 ஃபோனை கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து டைப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஈவன் டிடிஎம்ஏலேயும் அந்த டைப் இருக்குது. ப்ரீ அசைன்ட் அண்டு டிமாண்ட் அசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ அசைன்னா என்ன மீனிங்னா, 50 பேரும் யூஸ் பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணலையோ நான் 50 ஃபோன் கொடுத்துட்டேன்னா அதுக்கு பேர் வந்து ப்ரீ அசைன்ட். டிமாண்ட் அசைன்னா என்கிட்ட 50 ஃபோன் இருக்கும், யாரெல்லாம் வந்து என்கிட்ட கேட்குறாங்களோ ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணேன்னா அதுக்கு பேர் வந்து ப்ரீ அசைன்ட். இந்த டூரிங் த கால் வந்து நான் ஃப்ரீக்வன்சி ஒருத்தவங்களுக்கு நான் அலோகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியை வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் கண்டிஷன் ஃபார் எஃப்டிஎம்ஏ. ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்டிஎம்ஏ சேனல் கேரிஸ் ஒன்லி ஒன் ஃபோன் சர்க்யூட் அட் அ டைம். யாராவது ஒருத்தர் தான் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இஃப் த சேனல் இஸ் நாட் யூஸ், நான் 50 பேருக்கும் 50 ஃபோனை கொடுத்துட்டேன், ஆனால் சேனல் யாருமே யூஸ் பண்ணலை அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வேஸ்டட். ஸோ அந்த இதை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணவும் முடியாது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ டவர் வந்து ஃபோனை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும், ஃபோன் வந்து டவரை மானிட்டர் பண்ணியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள், உங்களோட டவர் வந்து கட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கல அப்படின்னா கோ டு மேனுவல் சர்ச், யூ கேன் சி ஆல் த டவர்ஸ் அரவுண்ட் யூ. இட் மீனிங் தட் இந்த எல்லா டவருமே உங்கள் மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருக்குது. அதுதான் அதோட மீனிங். ஸோ நீங்கள் வந்து சேனல் வந்து யூஸ் பண்ணலை இதுக்காக தான் நமக்கு வந்து நைட் டைமில் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நைட்டு 10 o'clock to 6 o'clock முன்னாடிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜியோ வர்றதுக்கு முன்னாடி 10 o'clock to 6 o'clock வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபோன் வந்து அந்த டைமில் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் அவங்க ஃபோன் வந்து டவரை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம், டவர் வந்து உங்களோட மொபைலை மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேனல் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதான் இந்த பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, after the assignment of the channel, base station and mobile transmission continuously and simultaneously. ஏன்னா மொபைல் டவரை பார்த்துட்டு இருக்கணும், டவர் வந்து மொபைலில் பார்த்துருக்கு. இட்ஸ் ரிலேட்டட் டு த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ஃபோன் கொடுத்துட்டேன், அவன் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் டிடிஎம்ஏல என்னது, ஒருத்தர் பேசி முடித்தாதான் இன்னொருத்தங்க பேச முடியும். ஏன்னா ஒரே ஒரு ஃபோன் தான் இருந்தது. ஸோ இங்கே என்னது, கண்டினியூஸ் டிரான்ஸ்மிஷன் ஸ்கீம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, fewer heads is overhead bits are necessary for the overhead purposes. ஸோ யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, நம்ம காலை மானிட்டர் பண்ணுறாங்களே, எவ்வளோ டூரேஷன் பேசுகிறோம், மேபி நீங்கள் ரேட் கட்டர் போட்டிருந்துருப்பீங்க, அதுக்கெலாம் வந்து சார்ஜ் கம்மி பண்ணணும். ஸோ தே ஹாவ் டு மானிட்டர் தோஸ் திங்ஸ். அதனால தே நீட் அ ஃபியூவர் பிட்ஸ் ஃபார் த ஓவர்ஹெட் பர்பஸஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆக போது அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நேரோ பேண்டாக இருக்கணும் when you are going for a FDMA access. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் லோ. இருந்தாலும் இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா ஈக்குவலைசேஷன் தேவையில்லை. பட் when you go for a TDMA அடாப்டிவ் ஈக்குவலைஸுங்கிறது வந்து தேவை. பட் FDMA போகும்போது நேரோ பேண்ட் யூஸ் பண்ணுறதுனால இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அடாப்டிவ் ஈக்குவலைசர் தேவையில்லை. பட் இங்கே என்ன வேணும், டியூப்ளெக்சர் தேவை. டிடிஎம்ஏல தேவையில்லை. ஏன்னா அந்த பர்டிகுலர் டைமில் நான் எய்தர் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறேன் ஆர் ரிசீவ் பண்ண போகிறேன். பட் எஃப்டிஎம்ஏல நான் கண்டினியூஸாக நான் பேசவும் செய்யலாம், டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம். அதனால் எஃப்டிஎம்ஏல யூ நீட் அ டியூப்ளெக்சர்ஸ். ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறதுனால யூ ஹாவ் டு யூஸ் எக்ஸ்டர்னலி, வி ஹாவ் டு யூஸ் ஃபில்டர், ஆம்ப்ளிஃபயர், அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, ஈஸியாக வந்து என்னால் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் வந்து என்னால் பண்ண முடியும். அடுத்து ஈஸியாக சிங்க்ரோனைசேஷன் வந்து என்னால் பண்ண முடியும். சிங்க்ரோனைசேஷன் என்னது, கால் செட்டப், கால் மானிட்டரிங், ட்ராக்கிங் பண்ணுறது, அதுக்கு அல்காரிதம் யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே என்னால் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஃபேடிங் வந்து எஃபெக்டை பற்றி ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். டியூ டு ஃபேடிங் என்னோடய ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். திடீர்னு ரெயின் ட்ராப் வந்துச்சுன்னா மாறிடும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இன்டர் மாடுலேஷன் மே ஹேப்பன். இன்டர் மாடுலேஷன் என்னென்னா, ஒரு ஃப்ரீக்வன்சி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் ஃபில்டர், ஆம்ப்ளிஃபயர், அது எல்லாமே யூஸ் பண்ணி ஆகணும்.
அதுக்கு இன்னொரு பேர் வந்து நான் லீனியர் எஃபெக்ட்ஸ் இன் டிடிஎம்ஏன்னு சொல்கிறாங்க. என்ன கான்செப்ட்னா, நான் ஒரு ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறேன், அதை ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லோ சிக்னல் வருதுன்னா அதை நான் என்ன பண்ணணும், ஒரு ஃபில்டர் வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணணும், அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த டிவைசஸ் எல்லாமே அதில் ஃபில்டர்ஸ்லையோ இல்லை ஆம்பிளிஃபையர்ஸ்லையோ யூஸ் பண்ணுற டிவைசஸ் எல்லாமே நான் லீனியர் டிவைசஸ். அந்த நான் லீனியர் டிவைசஸ் மே ப்ரொடியூஸ் சம் நாய்ஸஸ். அதனால என்ன ஆகுதுன்னா சம் மாடுலேஷன் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் வந்து இன்டர் மாடுலேஷன். ஸோ அந்த ஃபில்டர்ஸ்னாலேயோ இல்லை ஆம்பிளிஃபையர்ஸ்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நான் லீனியர் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த எஃபெக்ட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இன் தி FDMA. வாட் யூ மீன் பை நான் லீனியர் எஃபெக்ட்ஸ் இன் FDMAன்னு கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் மல்டிபிள் அக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சஸ். இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரீக்வன்சி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்கே கான்செப்ட். எய்தர் யூ கேன் யூஸ் TDMA ஆர் FDMA. FDMAல என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மெயினாக வந்து 2Gயில் தான் இந்த GSMங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் இருக்கும். அந்த 10 டிஜிட்டுக்கும் வி ஹாவ் சம் மீனிங். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் BSNL நம்பர்னா 944 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஏர்டெல் நம்பர்னா 999. இதே இது வோடஃபோன் கஸ்டமர்னா 9843. அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் தான் நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ GSM நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். GSM மொபைல் நம்பரோட ஃப்ரேம் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு 3 வந்து ஃப்ரீக்வன்சி, அடுத்து வந்து எந்த லொக்கேஷனில் அந்த டவர் லொக்கேட் ஆகிருக்கு, அதில் எந்த ஏரியா, லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளோட மொபைல் நம்பர். இந்த 2G GSM கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி ரேண்டமாக நம்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படின்னு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் வந்து எனக்கு பிடிக்கல, அப்போ நான் என்ன பண்ணலாம், அவரோட ஃப்ரீக்வன்சி எனக்கு தெரியும், அதே ஃப்ரீக்வன்சியில் நான் செட் பண்ணி இன்னொரு ஒரு டிவைஸை மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ரிசீவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். யாருக்கு ரிசீவ் ஆகுறது, இவருக்கு போகிறதா இல்லை அவருக்கு போகிறதா? இட்ஸ் லைக் அ ஜாமிங் கான்செப்ட். ஸோ அதனால் யாருக்குமே சிக்னல் போகாது. இந்த ப்ராப்ளம் வந்ததுனால தான் தே ஹவ் இன்ட்ரடியூஸ் த GSM கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஃப்ரீக்வன்சி, அடுத்து ஏரியா கோட், அதில் எந்த டவர், அந்த மாதிரி சர்டன் மீனிங்ஸ் இருக்குது. லாஸ்ட் 3 தான் உங்களோட மொபைல் நம்பர். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்ததுனால தான் GSMல இன்னொரு டெக்னாலஜி கொண்டு வராங்க அலாங் வித் CDMA. ஸோ CDMAல என்ன பண்ணுறாங்க, கோடிங் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் என்னென்னா சிம் கார்டு வந்து பிளாக் ஆகிடும், உடனே கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்க கோட் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ லைக் தட் தே ஹவ் யூஸ் சர்டன் கோட்ஸ். ஸோ இதில் மெயினாக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் சீக்வன்ஸ், இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங். ஸோ ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் மெயினாக வந்து மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ்க்கு டைரக்ட் சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். டைரக்ட் சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னா, என்னோடய மெசேஜ் இருக்கும், மெசேஜ் கூட சம் சூடோ ரேண்டம் நாய்ஸை வந்து நான் ஆட் பண்ணி அனுப்பிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய்ங்கிறது என்னோட மெசேஜ், அது வந்து யாருக்குமே புரியக்கூடாது அப்படின்னா HSABI அப்படின்னு அனுப்பிடுவேன். ஸோ எனக்கு தெரியும் செகண்ட் லெட்டர், எவ்ரி செகண்ட் லெட்டர் ஐ ஹவ் டு ரிமூவ். நான் ரிசீவருக்கு அதை சொல்லிவிடுவேன், எல்லா செகண்ட் லெட்டரையும் நீ ரிமூவ் பண்ணிட்டேன்னா வாட் ஐ ஹவ் ட்ரான்ஸ்மிட் யூ கேன் நோ தட் அப்படின்னு. ஏன்னா ஹாய், ஸோ HSABI, ஸோ செகண்ட் எஸ்ஏ அடிச்சிடுவேன், பிஏ அடிச்சிடுவேன். ஸோ ஹாய்ங்கிறது ரிசீவருக்கு போயிடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டை மெசேஜ் கூட சேர்த்து அனுப்புறதுக்கு பேர் தான் சூடோ ரேண்டம். கொஞ்சம் லெட்டர்ஸ் அனுப்ப மாட்டாங்க, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் லாங் லெட்டர்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து டைரக்ட் சீக்வன்ஸ். இதே இது ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் மிலிட்ரி அப்ளிகேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து 10 Hz யூஸ் பண்ணுவேன், சடனாக 1 kHz யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 1 GHz யூஸ் பண்ணுவேன், அகைன் ஐ வில் கம் பேக் டு 100 kHz. டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனிமீஸ் டசன்ட் நோ விச் ஃப்ரீக்வன்சி ஐ எம் யூஸிங் நவ். ஓகேவா, அந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இதுதான் மேஜர் அட்வான்டேஜ் என்ன கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சஸ். ஸோ இது வந்து பின்னாடி தான் IS-95, IS-136 ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க 2Gயில். ஸோ லெட்ஸ் சி த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த CDMA. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எய்தர் யூ கேன் யூஸ் TDM ஆர் FDM, பட் ஆனால் சேம் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், பட் யூ ஹாவ் டு யூஸ் த சர்டன் கோட். ஸோ அடுத்து என்னென்னா, வென் கம்பேர்ட் டு TDMA ஆர் FDMA, CDMA யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கெப்பாசிட்டி லிமிட் இருக்குது. ஸோ அது என்ன மீனிங் அப்படின்னா, கொஞ்சம் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குட் கிரேட் ஆஃப் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும், நல்ல சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். இதே இது நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸை. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் சாஃப்ட் கெப்பாசிட்டி லிமிட்.
அடுத்து ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட் வரும். அதாவது லெஸ் எஃபெக்ட் வந்து சிக்னல் வந்து ஃபேட் ஆகுறது வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நான் கோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் சிக்னல் ஃபேட் ஆனாலும் என்னோட கோடிங் இருக்க சிக்னல் மட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற சிக்னலில் மட்டும்தான் ஏன்னா எஸ்என்ஆர் கெயின் அது எல்லாமே நான் கம்பேர் பண்ண போகிறேன். எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதனால தான் சிடிஎம்ஏ யூஸிங் ரேக் ரிசீவரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து மல்டிபாத் ஃபேடிங் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஏன்னா லார்ஜ் ஸ்பெக்ட்ரம், ஏன்னா வந்து நான் ஒரு மெசேஜ் கூட ஒரு டைரக்ட் சீக்வன்ஸ் ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் நான் அனுப்பிடுறேன். அதில் கொஞ்சமாக வந்து ஃபேட் ஆனாலும் எனக்கு வந்து பெரிய ஸ்பெக்ட்ரம் என்கிட்ட இருக்குது. அதுலேருந்து என்னோடய மெசேஜை என்னால் எடுத்துக்க முடியும். தட்ஸ் கால்ட் அஸ் அ டைரக்ட் சீக்வன்ஸ்னு ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரேட் இஸ் வெரி ஹை. ஸோ இந்த பர்பஸ்னால தான் we are went to the GPRS கான்செப்ட், நெட்பேக், இது எல்லாமே இந்த கான்செப்ட்லேருந்து தான் வந்தது. அடுத்து மேக்ரோஸ்கோபிக் ஸ்பேஷியல் டைவர்சிட்டி ப்ரொவைட் இருக்கிறதுனால சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப் நடக்கும். ஸோ சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப்னா என்னென்னா மொபைல் ரேஞ்ச் வந்து கம்மியாகிட்டே போகும். ஹேண்ட் ஆஃப்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓவர்லேப் ரீஜியனில் எங்கே வந்து டவர் வில் கெட் கன்ஃபியூஸ்ட், யார் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது மொபைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு டவருமே என்ன பண்ணும், எம்எஸ்சிக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அவர் என்ன பண்ணுவார், யாருக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அப்படியே சுவிட்ச் ஓவர் பண்ணி கொடுக்கும். ஸோ கால் கட் ஆகாமல் உங்களுக்கு சுவிட்ச் ஓவர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப். ஸோ சிடிஎம்ஏல உங்களுக்கு நடக்கிறது வந்து சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப். பட் ஆனால் இங்கே ஒரு மேஜராக ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு பேர் வந்து நியர் ஃபார் ப்ராப்ளம். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆல்சோ. நியர் ஃபார் ப்ராப்ளம் இட்ஸ் சிமிலர் டு த டாப்லர் ஷிஃப்ட். டவர் டுவர்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் அதிகமாக கிடைக்கும். அதே இது கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவர் வந்து கம்மியாயிரும். ஸோ இது வந்து ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். அதனால் இதில் பவர் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். திஸ் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் இன் சிடிஎம்ஏ. ஸோ பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டோர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்சஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் சிங்கிள் அக்சஸ். நிறைய பேர் அக்சஸ் பண்ணாங்கன்னா மல்டிபிள் அக்சஸ். அந்த நிறைய பேர் எப்படி அக்சஸ் பண்ணுறாங்க, மேபி கீ பை யூஸிங் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் ரெகனைசேஷன். சிமிலர் டு தட் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்ஸில் அக்சஸ் பண்ணாங்கன்னா டிடிஎம்ஏ, டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி வச்சு அக்சஸ் பண்ணாங்கன்னா எஃப்டிஎம்ஏ, டிஃப்ரெண்ட் கோடிங் வச்சு அக்சஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து சிடிஎம்ஏ. ஸோ அந்த டயக்ராம் வச்சே நீங்கள் எழுதலாம். ஸோ டிடிஎம்ஏனா ஒரே ஃப்ரீக்வன்சி 1/1 க்யூவில் இருக்க மாதிரி இருக்கணும். எஃப்டிஎம்ஏனா ஈச் யூசர்ஸ் ஹாவ் த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, அதனால் தனித்தனி ஃப்ரீக்வன்சியாக வரையணும். இதே சிடிஎம்ஏனா சேம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கோடிங், அதனால் ஒரு பாக்ஸ் மேலே இன்னொரு பாக்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த மல்டிபிள் அக்சஸ். Thank you for listening.